வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 2வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகளாக இருந்தால் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கக்கூடிய நிர்பந்தம். அதே சமயம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மற்ற விஷயத்தில் குறைபாடும் இல்லாமல் பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் வெற்றியும் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபத்துடன் பேசுவதை தவிர்ப்பதே மேஷத்திற்கு தலையாய கடமை. அதில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலங்களும் எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. அரசு அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இருந்த மன சங்கடங்கள் எல்லாம் தீர்வதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதும், பணத்தட்டுப்பாடு தீர்வதும் யோகத்தை தரும். தாய் தந்தையருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் அந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில், அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்படும். அந்த விஷயத்தில் மட்டும் விட்டுக்கூடத்தில் நீங்களாக இருக்க வேண்டும். தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவது குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகள் தேன் தடவிய வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அரசு உத்தியோகம், தனிப்பட்ட அரசியலமைப்பில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாயை மூடிக்கொண்டு இருப்பது ஏற்றத்தை தரும். சில விளையாட்டாக கூறுவது கூட வன்மமாக மாறிக்கொள்ளும். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனம். பகைமை பாராட்டாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. யார் எது சொன்னாலும் விட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை. குறிப்பாக சோசியல் மீடியாவில் குதிச்சு கொண்டு ஆவேசப்படுவதையெல்லாம் தவிர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், ஏற்றம், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், கடல் கடந்த பயணத்தில் மிகப்பெரிய சந்தோஷம், தொழில் அமைப்புகளுக்கு புதிய கடன்கள் எதிர்பார்த்தவர்கள் அதற்கு உண்டான உத்தரவாதங்கள், முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம், அனுகூலங்கள் படிப்படியாக மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் தேவையில்லாத நஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகளில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மனசஞ்சலங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். சிறிய வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்து உள்ளதனால் நிச்சயமாக ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். பெரிய அளவுக்கு பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கூடக்கூடிய காலகட்டம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் காணப்படும். மன்னத்திற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அரசு அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விதத்திலும் பெருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
நிச்சயமாக தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வும், தொழிலில் இடமாற்றங்கள், புது அமைப்புகள், புது பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் உங்களை இழிவாக பேசியவர்களே உங்களிடத்தில் சரணாகதி அடையக்கூடிய காலகட்டம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், டக்கு என்ற சுபகாரியத்துக்கு உண்டான நல்ல செய்திகள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியவருடைய தியாகாரைக்கும் சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு மனமுடைந்து உழைப்பதற்கு தயாராகி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு குறைபாடும் இல்லாமல் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். வழக்கு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். யாருக்கும் ஆலோசனை கூறுவதோ பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மை. பிறர் உங்கள் குடும்ப விஷயத்தில் ஆலோசனை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை. கணவன் மனைவி பிரச்சனையை நீங்களாக பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். யாரையும் விட்டுவிட்டீர்கள் என்றால் பஞ்சாயத்து அழைக்கும் சென்று விட்டுவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அனுகூலமான நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் உள்ளதை நாள் முழுவதும் கவனத்தில் கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள். உத்தியோகத்தில் மற்ற விஷயத்தில் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதை யோகித்துக் கொள்ளுக. அதே சமயம் யாருக்கும் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் பலம் சிறிது அதிகரித்து உள்ளதனால் தேவையில்லாத குழப்பங்கள், சங்கடங்கள் ஏற்படும். வழக்கு போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத உங்களுக்கு எதிர்மறையான தீர்ப்புகள் மன சங்கடத்தை ஏற்படும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில், அரசு துறையில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு சிம்மசப்பனமாக தேவையில்லாத சிலருடைய எதிரிகள் பலம் அதிகரித்து நமக்கு வம்பு வழக்குகள், தேவையில்லாத குழப்பத்தையும், இருக்கின்ற பதவிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். மிக மிக கவனமாக இருப்பதும், பொறுமையை காட்டுவதும், எல்லாம் தெரியும் என்ற கோபதாபமோ மமதியோ வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும், யாரையும் பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொண்டு தேவையில்லாத சட்ட சிக்கத்திற்கு ஆளாகாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், இரத்தகார ஜெயம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் பீரும் சிறப்பும் ஏற்படும். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இரத்த பந்த உறவுகளுடன் உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கி சந்தோஷ அமைப்புகள் ஏற்படும். தொட்டது ஏற்றம், படிப்பு, அனுகூலங்கள், தடைப்பட்டிருந்த அமைப்பு எல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளுக்கு கிரக சஞ்சாரங்கள் படைப்பாளிகளுக்கு பொது ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தை தரும். வீடு கட்டுவது, வீடு புதுப்பிப்பது போன்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுக்கு உற்றான உத்தரவாதம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.